புழுறாங்க இருந்தாலும் ஏதோ செஞ்சிருப்பா இவ்வளவு நாடகமா ஏதோ நீங்க தான் கொண்டு வந்த மாதிரி நீங்க தான் பேசுற மாதிரி மத்திய அரசு அவங்களால பெற்றுட்டாங்க முடியுமா? மத்திய அரசு யார் இருக்கா? அவங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி இருக்காங்க. எங்க தாய் இருக்காரு. முதல் கட்டமாக 67 கோடியே 54 லட்சம் நிதி ஒதுக்கீடு. சிவாஜி மக்கள் புரியாது. அரசாணை எல்லாம் போட்டு நீ போய் போட்டு போய் நாங்க அரசாணை எந்த வருஷம் 2021 அரசாணை பணம் ஒதுக்கியாச்சு. நாங்க அடிக்கிறது ஞாபகம் முடிச்சாச்சு. போட்டு போய் ஒரு தேவை ஒண்ணு செய்ய தேர்தல் வந்துச்சு, ஆட்சி பாடம் நெருங்கி வச்சு. அதை 3 வருஷம் பெண்டிங் ஆக்குறதுதான் தீர்வு செஞ்ச மிகப்பெரிய தவறு. தப்ப பண்ணது நீ தவறு பண்ணி 3 வருஷம் செஞ்சோம்னா இவங்க செஞ்ச இவங்க கொண்டு திட்டத்தை தான் எங்களை பொறுத்து ஒரு மனதாக உங்களை பார்க்கணும். நாங்கள் ஒன்று திட்டத்தை நாங்கள் தான் அதற்கு கருவில் இருப்பவன் கருவை உருவாக்கியவன் கெட்டிக்காரனா பிறந்த பின்னாடி வளர்த்து நாங்கள் வச்ச பேருக்கு புதுசா ஒரு பேரை வைக்கிறோம் கெட்டிக்காரனா கஷ்டப்பட்டு நாங்க நீங்க அந்த பேராக நினைச்சா இது தப்பா இல்லையா? இந்த அறிவாங்க அன்னைக்கு பேப்பர் செய்தி அதுல என்ன ஒன்று சிவகாசி திருத்தலம் மற்றும் சாத்தூர் ஆகிய 3 ரயில்வே தடங்களில் புதிய மேம்பாலம் அமைக்க அரசாணை வெளியீடு. முதல் கட்டமாக 67 கோடியே 54 லட்சம் நிதி ஒதுக்கீடு. இப்படியாக சிவாஜி மக்கள் இப்படியாக இந்த ரயில் எதிர நிற்கிறது. நீங்க 12 மீட்டர் போட்டாங்க. சேலத்தில் கூட பிரச்சனையா இருக்காது, வீடு ரொம்ப இடிக்க வந்துச்சு. நான் தான் 12 மீட்டர் இங்கேயே ஆக்குறேன். அங்க ராஜபாளையம் ஆலப்புழா ரயில்வே பாலத்துக்கு 12 மீட்டர், முருநகர் ராமக்கோடு பாலம் 12 மீட்டர், எல்லாத்தையும் 5 பாலம் சொல்லி போட்டது அண்ணாதிமுக. 2 திறந்து வச்சுட்டோம், 3க்கு பணம் ஒதுக்கிட்டோம். ஆட்சி மாற்றம் வச்சு நீங்க வந்தீங்க, காலத்தை நிப்பாட்டினீங்க, அப்படி லேட் பண்ணீங்க, திரும்ப அதுக்கப்புறம் டெண்டர் வச்சு வேலை செஞ்சீங்க. அதை நான் பண்ண சொல்றேன், நீங்க செஞ்சிருக்கீங்க, உங்களுடைய பணி இருக்கு. ஏதோ நீங்க தான் கொண்டு வந்த மாதிரி நீங்க தான் பேசுற மாதிரி மத்திய அரசு அவங்களால பெற்றுட்டாங்க முடியுமா? மத்திய அரசு யார் இருக்கா? அவங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி இருக்காங்க. எங்க தாய் இருக்காரு. நாங்க சொன்னாதான் ரயிலுக்கு அனுமதி கொடுப்பாரு. மாணிக்கால சொன்னா அனுமதி கொடுக்க மாட்டாரு. மாணிக்கால ஏதாவது செஞ்சுட்டாங்க, ஒண்ணுமே செய்யாம நேற்று புழுறாங்க இருந்தாலும் ஏதோ செஞ்சிருப்பா இவ்வளவு நாடகமா. 3 பேர் எம்பிங்க மாறிட்டாரு இந்த தொகுதியில. ஏதாவது ஊர் நுழைஞ்சிருக்காரு, ஒண்ணுமே செய்யாம 2 அமைச்சரை கொடுத்துக்கிட்டு நீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க நாட்டுக்கு தேவையா? ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அது மாதிரி நாட்டுக்கு காங்கிரஸ் தேவையில்லை. அண்ணா திமுக பணமான கட்சி நாங்க மாத்துக்கிறோம், வேற கட்சிக்கு வேலையே கிடையாது. ஒண்ணு நாங்க ஆகணும், அவங்க வாழணும் திமுக, அதை பத்தி கவலை கிடையாது. ஒண்ணு அண்ணா திமுக இதுதான் மக்கள் முடிவு. எங்களை தொத்திக்கிட்டு வர உடனே இவ்வளவு பொறுப்பு எதுக்கா? 10 வருஷ காலத்துல ஒண்ணு செய்ய பின்னாடி திரும்பி பாருயா, வரலாறு திரும்பி பாரு. ரயில்வே மேம்பாலத்துக்கு பின்னாடி போட்டது யாரு? அதற்கு மண் பரிசோதனை செய்யறது யாரு? பணம் ஒதுக்குறது யாரு? மத்திய அரசு பென்ஷன் வாங்குறது யாரு? யார் பிற்பாட்டினா பணத்தை திருப்பு. எல்லாத்தையும் பணத்தை வெளியே போட்டாம மக்கள் ஏமாந்துறாங்க. காலையில தேர்தலுக்கு எங்க ஆளுங்க ரைட்டிருக்காங்க, 11 கோடி வச்சுட்டாங்க. எதை ஓட்டுறது யாரு? பேப்பரை கொடுத்தாங்க. அதை விட இன்னொரு ரயில்வே கோட்டா பொறியாளர்கள் கொடுத்து ரயில்வே இதுல நான் பார்த்துட்டு பரிசோதனை பண்ணதெல்லாம் வீடியோ வந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.